أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்களிடம் பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு தற்கொலை ஒரு பெரும் பாவம். இந்த தலைப்பு ஒரு காலத்துடைய கட்டாயம். தற்கொலையை ஒரு பெரும் பாவமாக ஆக்கியிருக்கிற ஒரு மார்க்கத்தை, ஒரு நல்ல நெறியை, அல்லாஹுடைய சத்திய வாழ்க்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் மத்தியிலேயே இந்த தற்கொலையை பற்றி விழிப்புணர்வு இல்லாததின் காரணமாக சர்வசாதாரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவாக முஸ்லிம்கள் எந்த காரியத்தை செய்தாலும், அது எந்த நோக்கத்தில் செய்தாலும், இஸ்லாம், அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த முறையில் எப்படி அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் அமைய வேண்டும். அதே போலவே முஸ்லிம்கள் தாங்கள் எதிர்கொள்கிற ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஏதோ ஒரு சிக்கலாக இருந்தாலும், அதற்கு முடிவை எப்படி தேடுவது, எப்படி அதற்கு தீர்வு காண்பது என்கிற விஷயத்திலும் அல்லாஹும் அல்லாஹுடைய மார்க்கமும் என்ன அவர்களுக்கு சொல்லுகிறதோ, எதை அவர்களுக்கு கட்டளையிடுகிறதோ அதை மட்டுமே அவர்கள் செய்ய வேண்டும். இதில் அவர்கள் தங்களுடைய மன இச்சைக்கேற்ப எதையும் செய்துவிடக்கூடாது, அல்லது மற்ற மத சமுதாய மக்கள் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுகிறார்களோ, ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் எப்படி தீர்வை தேடுகிறார்களோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து அதை அமல்படுத்திவிடக்கூடாது. ரெண்டு விதமும் பெரும்பாதமாக ஆகும். இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது தற்கொலையை மார்க்கம், அல்லாஹுடைய சத்திய மார்க்கம் ஒரு பெரும் பாவம் என்று கண்டித்து சொல்லியிருக்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் இதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த தற்கொலையை செய்யும் பொழுது அவர்கள் ஒரு பெரும் பாவத்தை செய்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிறார்கள். இன்னொரு பக்கம் இதை மற்ற சமுதாய மக்களிடமிருந்து எடுத்து, மற்ற சமுதாய மக்கள் எப்படி ஒரு முடிவை, ஒரு தீர்வை அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் தேடுகிறார்களோ அதே வழிமுறையை இவர்களும் கையாளுகிறார்கள். 1000 முறை வேண்டுமென்றாலும் அடித்து சொல்லலாம், ஒன்று மட்டும் நிச்சயம், தற்கொலையை ஒரு பெரும் பாவமாக அழுத்தமாக கண்டித்து சொல்லியிருக்கிற மார்க்கம் இஸ்லாம். ஏனென்று கேட்டால் தற்கொலையை பற்றி மற்ற சமுதாய மக்களிடம் இருக்கிற கண்ணோட்டம், அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், தற்கொலை என்பது ஒருவருடைய மானத்திற்கு அடையாளம், ஒருவருடைய மதிப்பிற்கு அடையாளம். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான் என்றால் உண்மையிலே அவன் தன்னை ஒரு பெரிய மனிதன், நல்ல ஒரு சிறந்த மானஸ்தன் என்று நிரூபிக்கிறான் என்று நினைக்கிறார்கள். திருக்குறளை எடுத்து படித்து பார்த்தால் மானம் என்று தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்புடைய கடைசி 2 குறளை எடுத்து படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், தற்கொலையை புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் அவனுடைய மானம் ஏதாவது ஒரு வகையில் அவமானப்பட்டால், அவன் கேவலப்பட்டால், அவன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது அவனுடைய மானத்திற்கு ஒரு அழகு, அவன் புகழுக்குரியவன். எவன் அப்படி தன்னுடைய மானத்திற்காக தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறானோ அவன் உண்மையிலே உலக மக்கள் எல்லோராலும் புகழ்ந்து சொல்லப்பட தகுதி உள்ளவன் என்று திருக்குறளிலே வள்ளுவர் எழுதுகிறார். அதற்கு முந்தைய ஒரு குறளிலே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்ன உதாரணம் என்று கேட்டால், கவரிமான் எப்படி தன்னுடைய மயிரை விட்டுவிட்டால், எப்படி அதை கூட அதனால் தாங்க முடியாமல் தன்னைத்தானே உயிரை விட்டு விடுகிறதோ, அதே போல மானம் என்பது மயிரை விட அதிகமானது, மயிரை விட மிக மகத்துவம் மிக்கது. அப்படிப்பட்ட விஷயத்திலே யாரும் உண்மையிலே ஒருவன் மானஸ்தனா இருந்தால், அவனுடைய மானம் கேவலப்பட்டால், அவன் உண்மையிலே அவமதிக்கப்பட்டால் அவன் தன்னுடைய உயிரை விட்டுவிட வேண்டும் என்று எழுதுகிறார். அதற்கு உதாரணத்துக்கு கவரிமானை சொல்லுகிறார். இன்னும் பல புராணங்களிலே மற்ற சமுதாய மக்கள் எழுதி வைத்திருக்க இலக்கியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களிலே வடக்கிருத்தல் என்ற ஒரு நோன்பு இருக்கிறது. வடக்கிருக்கிறது என்று என்னவென்று கேட்டால், ஒரு அரசன் ஒரு போரிலே தோல்வடைந்து விட்டால், அவனுடைய நாடு கைப்பற்ற விட்டு விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய மானமும் தன்னுடைய மரியாதையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய வீரத்தை நிரூபிப்பதற்காக 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஏதாவது ஒன்று அவன் மீண்டும் போரெடுத்து அந்த எதிரி நாட்டை கைப்பற்ற வேண்டும், தன்னை கைப்பற்றியவனை வெல்ல வேண்டும். அல்லது அதை முடியாத நிலையில் அவன் இருந்தால்
வடக்கு திசையில உட்கார்ந்த போன நாள் கணக்கில் அவன் நோன்பு இருக்க வேண்டும். சூரிய வெளிச்சம் அவனை சுட்டெரிக்கும், இதே நிலை அவனுடைய உயிரை விட்டுவிட வேண்டும். இது அவனுடைய மானத்திற்கு அடையாளம். இப்படியெல்லாம் அவர்கள் நம்புகிறார்கள். அவன் யதார்த்தமாக மற்ற சமுதாய மக்களோட பார்க்கும், அவன் பேச்சுவார்த்தையிலே பார்க்கலாம், உண்மையிலே ஒரு மானஸ்தான் உன் உயிரை இந்த விஷயத்தில் விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க அவமானப்பட்டுட்டாங்கன்னா பேசுகிற போது சொல்லுவாங்க, உண்மையிலே நீ மானஸ்தனா இருந்தா உன் உயிரை விட்டுறணும்ப்பா, நீ ஏப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு பேசுவாங்க. அப்படியெல்லாம் அவர்கள் மத்தியிலே ஊக்கமூட்டப்பட்டு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, இந்த சத்திய மார்க்கத்திலே பெரும் பாவம் என்று கண்டித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக அன்புள்ளவனாக உங்களிடம் இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய அன்பின் மீது நிராசை அடைந்து, அவருடைய அன்பின் மீது நம்பிக்கை இழந்து, அவருடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சோதனைகளை நீங்கள் தற்கொலை செய்து கொண்டு விட்டால் அது எப்படிப்பட்ட காரியம் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறுவது. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் மீது உள்ள அல்லாஹ்வுடைய சட்டத்தை வரம்பை எதிர்த்து நடப்பது என்று ஆகிவிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துக்கு அடுத்த வரியிலே சொல்லுகிறான், வமை யஃஅல் ஸாலிக உத்வானௌ வலுல்மன் ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரா. யாராவது ஒருவன், எவனாவது ஒருவன் இந்த வரம்பை மீறி அநியாயமாக செய்தால், அநியாயமாக தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டாலோ அல்லது வேறு வாயில அவன் கொலையே செய்தாலோ நிச்சயமாக அவனை நாம் நரகத்தில் சேர்த்து விடுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான். பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல விஷயங்களிலே கண்டிச்சு சொல்லுவான் சில குற்றங்களை. அதே இடத்தில் நரக வேதனை பற்றி எச்சரிக்க மாட்டான். சில விஷயங்களிலே அந்த குற்றத்தை கண்டிக்கிற இடத்திலே நரக வேதனை பற்றி பேசி விடுவான். அந்த மாதிரியான வசனங்களில் இந்த தற்கொலை சம்பந்தப்பட்ட இந்த வசனமும் ஒன்று. சூரா நிசா 4வது அத்தியாயத்துடைய 29 அத்தியாயத்துடைய 29, 30, 31 இந்த 3 வசனங்களையும் நாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பி இருப்பவர்களே, நாளை மறுமை உண்டு என்று நம்பி இருப்பவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை முன்னிலைப்படுத்தி நம்பிக்கையாளர்களாக இருக்கிற நம்மை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறான். இந்த விஷயத்தை சிந்தித்து பாருங்க. அப்ப நேரடியாக நரகத்தில் சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் கண்டிக்கிற அளவிற்கு இந்த தற்கொலை என்பது ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து நாம் முதலாக அறிந்து கொள்கிறோம். இப்ப இந்த அளவிற்கு கண்டிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுகிறாங்க. ஹதீஸ்களில் எடுத்து படித்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான எல்லா இமாம்களும், இமாம் புகாரிலிருந்து இமாம் முஸ்லீமிலிருந்து தொடர்ந்து இருக்கிற பல இமாம்களிலிருந்து எல்லோருமே தற்கொலை சம்பந்தமான ஒரு தலைப்பையும் போட்டு அதனுடைய கொடுமை, அது எப்பேற்பட்ட நஷ்டத்தை நாளை மறுமை நாளில் ஏற்படுத்தும் என்பதையும் எச்சரித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க, தற்கொலையை செய்து கொண்டவனுக்கான தண்டனை நாளை மறுமை நாளில் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகில் எவன் ஒருவன் ஒரு இரும்பு ஆயுதத்தை கொண்டு, ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்து கொள்கிறானோ அவனுக்கு நாளை மறுமையிலும் நரகத்தில் அவனிடம் அதே ஒரு ஆயுதம் கொடுக்கப்படும். அவன் தன்னுடைய வயிற்றிலே குத்தி 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 துன்புறுத்தப்பட்ட நிலையிலே அவன் என்றென்றுக்கும் இருந்து கொண்டிருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள். அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த உலகிலே எவன் ஒரு விஷம் குடித்து தன்னை தற்கொலை செய்து கொள்கிறானோ நாளைக்கு மறுமையிலும் நரகத்திலும் அவனிடம் விஷம் கொடுக்கப்படும். அந்த விஷத்தை குடித்து 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 அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அந்த நரக வேதனையிலே ஒருவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். எதிர்கொள்கிற பிரச்சனைகளிலே அதை சந்திக்க முடியாம, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனுடைய விதியை எதிர்கொள்ளாம, அவன் என்ன நமக்கு அடுத்து நாடுவான் என்ற அவனுடைய நாட்டத்தை எதிர்கொள்ளாம இந்த உலகத்திலே சர்வசாதாரண தற்கொலை செய்து கொள்கிறாங்க. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனைகளின் போது நம்முடைய தீர்வு என்பது, இறுதியில் முடிவு என்பது இதுதான் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நினைக்கிறார்கள், இது தங்களுக்கு அமைதியை கொடுத்துரும், தங்களுக்கு சாந்தியை கொடுத்துரும், இந்த பிரச்சனைகள் நம்முடைய விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைத்துரும் தற்கொலை நினைக்கிறாங்க. உண்மை அப்படி அல்லவே இல்லை, அப்படி நடக்கவே நடக்காது. இவருடைய மாய கற்பனை இது. என்ன, இவர்கள் இப்படி செய்து கொள்கிற இந்த தற்கொலை தான் இவருடைய அடுத்த கட்டமான பெரிய பிரச்சனைக்கு ஆரம்ப கட்டம், சந்தேகமே இல்லை. எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அது முடிய வேண்டும் என்று இவர்கள் தற்கொலை செய்துகிறார்கள். ஆனா அதை விட கொடுமையான பிரச்சனை, கொடுமையான கொடுமை, அது நாளை மறுமையிலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விதத்திலே இவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இதனுடைய விளைவு என்பது சாதாரணமானதல்ல. ஒருவர் அவர் எப்பேற்பட்ட நல்ல தக்வாதாரியா இருந்தாலும் சரி, நல்ல நன்மைகளையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செய்து அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானவராக இருந்தாலும் சரி,
அவர் ஜிஹாத் செய்தவராக இருந்தாலும் சரி, ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுக்காக நாட்டை துறந்தவராக இருந்தாலும் சரி, ஊரை துறந்தவராக இருந்தாலும் சரி, இந்த பாவத்தை செய்தால் இது விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு தண்டனை கொடுத்தே தீருகிறான். அதற்கான ஆதாரங்களை அதிகமாக நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில் இது நடக்குது, ரசூலுல்லாஹ் கண் முன்னாடி நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி விஷயத்தில் முன்னறிவிப்பே செய்கிறாங்க. இது எப்போ நடக்குன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஹுனைன் யுத்தத்துக்கு போறாங்க, ஹுனைன் போருக்கு. ஒரு அறிவிப்புல ஹுனைன் போர் என்று இந்த செய்தி வருது, இன்னும் சில அறிவிப்புல கைபர் போர்னு வருது. ஆக மொத்தம் நடக்கிற ரெண்டு விதத்துல நடந்திருக்கலாம். இப்ப இந்த விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் காலத்தில் அந்த போர் நடக்கிற களத்திலே ஒருவரை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறாங்க. என்ன, ஒரு முஸ்லிமான ஒரு சஹாபி, அவரை பார்த்து இன்னொரு பல சஹாபாக்கள் சொல்லுகிறாங்க, இவர் ஒரு நரகவாசின்னு சொல்லுகிறாங்க. போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இது நடக்குது. யதார்த்தமா அந்த இடத்துல சொன்ன கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தா, யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசி என்று முன்னறிவிப்பு செய்கிறாங்களோ, தீர்க்க தரிசனம் சொல்றாங்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து அதை சொல்லுகிறாங்களோ, வெளிப்படுத்துறாங்களோ, அந்த சஹாபி அந்த யுத்தத்துல மற்ற எல்லா சஹாபாக்களையும் மிகைக்கிற அளவிற்கு, மிஞ்சுகிற அளவிற்கு போர் புரிகிறார். ரொம்ப வேகமா முந்தி போகிறார், எல்லா சஹாபாக்களை விட முந்தி போய்கொண்டே இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியப்படுகிறாங்க சஹாபாக்கள். சிலருக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துருச்சுன்னா, ரசூலுல்லாஹ் இவரை பார்த்தே நரகவாசின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்படிப்பட்ட போரை செய்கிற அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கா இப்படிப்பட்ட வீராவேசமா ஜிஹாத் செய்யக்கூடிய இந்த சஹாபியை பார்த்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசின்னு சொல்றாங்கன்னா, இவர்கள் ரொம்ப கீழ்த்தரமா கீழ்நிலையில பலவீனமா இருக்கக்கூடிய போர் புரியக்கூடிய நம்மை போன்ற விஷயங்கள் என்ன, நாமள எந்த மூளைக்கு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப அந்த சஹாபாக்களை ஒருவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமா அது பொய்யா இருக்க முடியாது, ஆகவே இவரை நான் பின்தொடர்கிறேன் சொல்லிட்டு உடனே அந்த சஹாபி யாருக்கு ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு முன்னறிவு பண்ணாங்களோ, யாரை நரகவாசி என்று முன்கூட்டியே அறிவிப்பு செய்தாங்களோ, அந்த சஹாபியை இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நிச்சயம் பொய்யா இருக்காது, இவர் என்னதான் போர் புரிஞ்சாலும் இவர் ஏதோ நரகவாசியுடைய செயலை செய்ய போறாருங்கிற எண்ணத்துல உடனே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறார். அந்த போர் புரியக்கூடிய அந்த சஹாபி எந்த இடத்துல எல்லாம் நிற்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இவரு நிற்கிறார். என்ன செய்யறாரு, என்ன செய்துகிட்டு இருக்காரு, யாரை கொல்றாரு, இந்த விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே வர்றாரு. எந்த இடத்துல அவர் முந்தி போய் கொண்டிருக்கிறார், இவரும் முந்தி அவரை பின்தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறார். இது அப்படி நடந்து கொண்டே இருக்குது. கடைசியிலே பார்த்தா என்ன நடக்கிறது, போருக்கு மத்தியில் பல காயங்களையும் பல புண்ணுகளையும் பெற்று கடைசியில பார்த்தா புண்ணுங்களுடைய வலிகளை தாங்க முடியாம, அந்த காயங்களுடைய வலிகளை தாங்க முடியாம, அந்த சோதனையை அந்த இடத்துல பொறுக்க முடியாம என்ன செய்கிறார் இந்த சகாபி, கொஞ்ச நேரத்தில் அந்த இரவு நேரம் வந்த உடனே அதுல எல்லாம் அந்த சகிப்பு தன்மையில தூக்கி எறிஞ்சிட்டு எந்த வாள்களை கொண்டு எதிரிகளை வெட்டி சாய்த்தாரோ அதே வாளை கொண்டு தன்னை குத்தி கொலை செய்து கொள்கிறார். அவர் எப்படி கொலை செய்து கொண்டார் என்கிற விஷயத்தை அந்த பார்த்த சகாபி நமக்கு அறிவிப்பு பண்றாங்க. அவர் எப்படி செய்து கொண்டார் தெரியுமா, எல்லா எதிரிகளையும் அவர் வெட்டுகிற பொழுது தன்னுடைய கைகளை கொண்டு வெட்டி கொண்டிருந்தார். ஆனா இவர் தன்னை குத்தி கொலை செய்கிற நேரத்தில் அந்த வாளை அந்த சின்ன கத்தியை எடுத்துக்கொண்டு என்ன செய்தார், நேரம் மண்ணில் ஊன்றுகிறார். நிலத்துல குத்தி அப்படி ஊன்றி விட்டு அந்த கூர்மை வாளுடைய நுனியை வந்து மானை நோக்கி இருக்கிற நேரத்தை தன்னுடைய நெஞ்சை கொண்டு போய் அப்படியே விழுந்துறார், பாய்ஞ்சிடறார் அது மேல. எப்பேற்பட்ட தற்கொலை இது! எந்த வாள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடியதோ, சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக போராடியதோ, அதே வாள் ஒரு மூமினுடைய உயிரை அந்த மூமினே விரும்பி அவரே குத்தி கொலை செய்து கொள்கிறார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு அந்த சஹாபிக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, அல்லாஹ்வுடைய தூதர் முன்பே நமக்கு சொன்னாங்க இவர் ஒரு நரகவாசின்னு சொன்னாங்க, இவர் இப்பேற்பட்ட ஒரு போரை செய்துட்டு கடைசி நேரத்தில் தன்னுடைய புண்ணை தாங்கிக் கொள்ள முடியாம, காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாம இப்படி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறாரே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டுட்டு நேரடியாக வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நின்று அந்த சஹாபி சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். யார? உங்களை சொல்றேன். என்ன விஷயம்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் யாரை நரகவாசி என்று முதலில் முன்னறிவிப்பு செய்தீர்களோ அவர் உண்மையிலே நரகவாசியுடைய காரியத்தை செய்து விட்டார். அவர் தன்னைத்தானே குத்தி மாய்த்து கொண்டார், தன்னை கொலை செய்து கொண்டார் என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அந்த சஹாபிக்கு அறிவிப்பு பண்றாங்க, செய்தி சொல்றாங்க, மக்களில் பலர் வெளி பார்வைக்கு பார்த்தால் சொர்க்கவாசிகளுடைய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு போய் கொண்டிருப்பார்கள். கடைசியில் அவர் ஒரு நரகவாசியுடைய காரியத்தை செய்து நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுவார். அடுத்து ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்றாங்க, மக்களில் பலர் வெளி பார்வைக்கு பார்க்கும் பொழுது நரகவாசிகளுடைய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் அவர் சொர்க்கவாசியில் ஒரு காரியத்தை செய்து சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முன்னறிவிப்பு
அவர்கள் நமக்கு சொல்லுகிற இந்த செய்தி எப்பேற்பட்ட செய்தி தெரியுமா? இந்த தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் அல்லது செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்ற சந்தேக ஊசலாட்ட எண்ணத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் எப்பேற்பட்ட தக்வாதாரியாக, எப்பேற்பட்ட தொழுகையாளியாக, அல்லாஹ்வே நம்பி நம்பி அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ அந்த காரியங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போர் புரியக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் கடைசியிலே ஒரு நரகவாசியுடைய காரியத்தை செய்து கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் உயிரை விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் மிக தூய்மையானவன், உங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்காமல் விடவே மாட்டான். அந்த தண்டனை சாதாரணமானதில்லை. எந்த விதத்தில் நீங்கள் தற்கொலை செய்து கொண்டாலும் அதே விதத்தில் உங்களுக்கு அதே முறையில் தண்டனை கொடுக்கப்படும். நிச்சயமா கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை குறிப்பிட்டு இந்த முறைன்னு சொல்லுகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறாங்க, விஷம் குடித்து தற்கொலை செய்ய அதே மாதிரியான முறையில். உதாரணத்துக்கு அடுத்து சொல்லுகிறாங்க, ஒருத்தர் மலையின் மீது இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்த அதே மாதிரி முறையில். ஒருவர் தன்னை குத்தி கத்தியால் குத்தியோ அல்லது வேறு விதத்தில் இரும்பு ஆயுதத்தால் குத்தியோ தன்னை தற்கொலை செய்து கொண்டால் அதே முறை அவருக்கு நரகத்தில் வேதனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க. இது குறிப்பிட்டு சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவது. இன்னும் சில ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், அவர்கள் பதிவு செய்றாங்க. ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லுகிறாங்க, எவன் ஒருவன் எந்த பொருளின் மூலம், எந்த வஸ்துவின் மூலம், எந்த வழியின் மூலம் தன்னை தற்கொலை செய்து கொள்கிறானோ அதே பொருளின் மூலம் அவன் வேதனை செய்யப்படுவான், துன்புறுத்தப்படுவான். இமாம் முஸ்லிம் இன்னொரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. இதே முறையில் அந்த ஹதீஸ் வருது, எவன் ஒருவன் எந்த முறையில் தன்னை அறுத்து தற்கொலை செய்து கொள்கிறானோ அதே முறையில் அவன் அறுக்கப்பட்டே வேதனை செய்யப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சிந்தித்து பாருங்க, எப்பேற்பட்ட வேதனை இது! நரக வேதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள் வாழவும் மாட்டீர்கள், சாவ மாட்டீர்கள். இந்த உலகில் நீங்கள் ஒரு தற்கொலை செய்து கொண்டு உங்களுடைய முடிவை எதிர்கொண்டால் அது இந்த நேரத்தில் இந்த உலகில் ஒரு முடிவுக்கு வந்துவிடும், அது சந்தேகமே இல்லை, உங்களுக்கு இறப்பு என்ற நிலை வந்துவிடும். ஆனால் அந்த நரகத்தில் இதே முறையில் நீங்கள் எந்த முறையில் உங்களை தற்கொலை செய்து கொண்டீர்களோ அதே முறையில் நாளைக்கு வேதனை செய்யப்படும் பொழுது அங்கு உடனடியாக உங்களுக்கு எந்த முடிவும், எந்த ஒரு மரணம் வந்து விடாது. அங்கே மரணமும் இல்லை, அங்கு வாழ்வும் இல்லை. சிந்தித்து பாருங்க, இப்பேற்பட்ட என்ன சர்வசாதாரணம் நினைச்சிட்டு இருக்கோம். நீ சர்வசாதாரணமாக வீட்டில் மனைவி கணவனை மிரட்டுறதும், கணவன் மனைவி மிரட்டுவதும், தாய் தந்தை பிள்ளைகள் மிரட்டுவதும், இந்த மிரட்டுறது விஷயத்திலே அவர்கள் செய்து கொள்கிறார்களா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், மிரட்டுகிற விஷயமே எவ்வளவு பெரிய பாவம் நம்முடைய மக்கள் விளங்காம இருக்கிறாங்க. சிந்தித்து பாருங்க, மிரட்டுகிற வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை! நான் தற்கொலை செய்து கொள்வேன்னா அது எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? ஒரு குஃப்ருடைய வார்த்தை சொல்வது, ஒரு பாவ வார்த்தை சொல்வது. மார்க்கத்தில் எது பாவமாக அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த ஹராமை செய்த பிறகுதான் தண்டனை என்று மட்டுமில்லை, அந்த ஹராமை செய்வேன் என்று நீங்கள் சொல்லுவதற்கு அல்லாஹ்வோட நிச்சயமாக குற்றம் பிடிக்கப்படுவீர்கள். சிந்தித்து பாருங்க, ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லுகிறாங்க? பேசும் பொழுது நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் பேசினால் நல்லதே பேசுங்கள், இல்லை என்ற மௌனமாக இருங்கள். ஏன் சொல்லுகிறாங்க? ஏனென்று கேட்டா, நீங்கள் பேசுகிற நேரத்திலே அங்க சொல்லுகிற வார்த்தை பாவமான வார்த்தையாக இருந்தாலும் நீங்கள் குற்றம் பிடிக்கப்படுவீங்க. ஏன்னா சாதாரண வார்த்தை சொல்லல, எது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதோ அந்த வார்த்தை சொல்லுகிறீங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை சொல்லும்போது ஒரு தீய வார்த்தை, அந்த தீய வார்த்தையிலும் ஒரு பாவகாரியத்தை பற்றி நீங்களே செய்வீர்கள் நீங்களே முன்மொழிஞ்சு சொல்லுவது எப்பேற்பட்டதுன்னு கேட்டா, அந்த பாவ வார்த்தைக்கு நீங்க சாட்சி சொல்லுகிறீங்க, அந்த பாவத்துக்கு நீங்க ஒரு ஆதரவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிந்தித்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, நன்மையான ஒரு சொல் சதகா, என்ன நன்மையான ஒரு சொல் தர்மம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு நன்மையான வார்த்தை சொன்னால் அது தர்மம், நீங்கள் ஒரு பாவ வார்த்தை சொன்னால் அது அதர்மம், அது ஒரு தீமை, அது ஒரு பாவம். அப்படிப்பட்ட நேரத்தில் சர்வசாதாரணமான தற்கொலை செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கிறது. நீங்க தற்கொலை செய்து கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பாவ வார்த்தைக்கே நீங்க அல்லாஹ்விடம் குற்றம் பிடிக்கப்படுவீங்க. இப்போ எப்பேற்பட்ட மிரட்டுறது! இது மிரட்டுவதிலே ஒரு பக்கம், மனைவி கணவனை மிரட்டுவதிலே அது ஒரு தனி பாவம் ஆயிடுச்சு. மிரட்டுகிற முறை ஒரு பாவம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு ஹராமான காரியமாக இருக்கும் பொழுது அது ஒரு பாவம். அப்ப எல்லா விதத்திலும் இந்த பாவம். இன்னொரு பக்கம், அப்படி ஒரு காரியத்தை செய்யும் போது மார்க்கம் எதை ஹராமாக்கியதோ அந்த காரியத்தை செய்த பாவம் மட்டும் உங்களுக்கு சேராது, மற்ற சமுதாய மக்களுடைய கலாச்சாரங்களை எடுத்துக்கொண்ட பாவம் சேரும். ஆரம்பத்தில் இது சொன்னேன், மற்ற சமுதாய மக்கள் மத்தியில இந்த தற்கொலை என்பது ஒரு மானத்துடைய அடையாளமாக இருக்கு. மார்க்கம் நம்முடைய விஷயத்தில் ஹராமாக்கி இருக்கு. நீ அவருடைய அந்த சமுதாய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதை பேசினாலும் செய்தாலும் இது விஷயத்தில் நீங்கள்
ஒரு சஹாபி இந்த போர்க்களத்தில் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொன்னேன் அல்லவ, அந்த ஹதீஸ்ல இன்னொரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்படும் போது இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த பிறகு வேறு சில சஹாபாக்கள் அவர் என்ன நினைக்கிறாங்க, அப்படியா அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த மனிதரா அப்படின்னு நினைக்கிறாங்க. போரெல்லாம் முடிஞ்சிருது. அந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதோட அறிவிப்புல இப்படி ஒரு செய்தி அமையுது. அந்த செய்தி என்னன்னு கேட்டா, அப்படியான சஹாபாக்கள் கேட்ட பிறகு போரெல்லாம் முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், உயிரை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பெரிய ஒரு போரை போர்க்களத்தில் செய்தாருன்னு சொல்லுகிறாங்க. அப்பவே ரசூலுல்லாஹ் தன்னுடைய வார்த்தையில உறுதியா சொல்லுங்க, அவர் நரகத்திற்குத்தான் என்று சொல்றாங்க. சஹாபாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது. அப்படியா, என்ன ரசூலுல்லாஹ் இவ்வளவு உறுதியா சொல்லுறாங்க அவர் நரகத்திற்குத்தான் அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி வருது. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சஹாபி மூலம் வருது, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் யாரை நரகவாசி என்று முன்னறிவிப்பு செய்தீர்களோ போர்க்களத்தில் அவர் பெற்ற புண்களுடைய காயங்களுடைய வேதனை தாங்க முடியாமல் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த செய்தி கேட்ட பிறகு அடுத்து உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பிலாலுக்கு சொல்லுகிறாங்க, பிலாலே நீ சொல், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரிய, நான் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய அடிமையுமாக நான் இருக்கிறேன். என்ன நான் சொன்ன செய்தி இப்ப பார்த்தியா உண்மையாயிருச்சு, இப்ப மக்களுக்கு அதை நீ இப்ப பிரகடனப்படுத்து. என்ன, அல்லாஹ் மிகப்பெரியவன், அவன் எனக்கு இந்த செய்தி சொன்னான், அவர் நரகவாசி ஆவாருங்கிறத நான் என்னுடைய சுய அறிவில் அறிய முடியாது. அல்லாஹ் எனக்கு இதை அறிவித்தான், அவர் நரகவாசியாக ஒரு காரியத்தை செய்து நரகவாசி ஆவதற்கு முன்பே நான் அதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்போ நீ சொல்லுங்க மக்களுக்கு, அல்லாஹ் மிகப்பெரியவன், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அவனுடைய அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுகிறாங்க, அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை ஒரு பாவியின் மூலமும் வலுவூட்டி விடுவான். சுப்ஹானல்லாஹ். என்ன ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்லுகிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க, துன்பம் வருகிற நேரத்தில் சகித்து கொண்டிருக்கிறானே முஸ்லிம், அந்த முஸ்லிமானவர் தான் சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிறார். பிலாலை நீங்கள் சொல்லுங்கள், முஸ்லிமான ஒருவர் தான் சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிறார். அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்திற்கு ஒரு பாவியை கொண்டும் வலுவூட்டி விடுவான். ஏன் சொல்றாங்க அந்த வார்த்தையை? ஏன்னா அங்கிருந்த சஹாபாக்களிலே எல்லா சஹாபாக்களையும் மிகைக்கிற அளவிற்கு எந்த மனிதர் தற்கொலை செய்து கொண்டாரோ அந்த மனிதர் தான் அங்க போர் புரிஞ்சிருக்கிறார். அவர் உண்மையிலே கடைசியில் ஒரு பாவியாக இருக்கிறார். அல்லாஹ் அவரை மன்னிக்க கூடியவன், மன்னிக்குவானாக. அவர் ஒரு பாவியான நிலையை மரணித்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே அவர் அதற்கு முன்பு செய்த வேலை என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார், எக்கச்சக்கமான எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, அல்லாஹ் நினைத்தால் ஒரு பாவியை கொண்டு அதனுடைய மார்க்கத்திற்கு உயிர் கொடுத்துருவான், மார்க்கத்தை வலுவூட்டி தூக்கி நிறுத்திடுவான் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இந்த தற்கொலை விஷயத்துல ஒரு ஜிஹாத் செய்த மனிதர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை கொடுப்பதற்காக முன் நின்று அதில் மிகப்பெரிய அளவில் போர் புரிந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் தப்பிக்கவே முடியாது என்பதை நாம் அறிகிறோம். இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுது, இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. துஃபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோழர் ரெண்டு பேருமே மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அவங்களும் தங்களுடைய பகுதியிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வராங்க. துஃபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஒருத்தர் வந்தார். அவருக்கு இந்த மதீனாவுடைய தட்பவெட்ப சூழ்நிலை ஒத்து வரல. உடனே அவர் நோயாளி ஆயிடுறார், கொஞ்சம் கொஞ்சமாக படுத்த படுக்கை ஆயிடுறார். நோயுற்ற நிலையில் அவர் என்ன செய்கிறாரு, பொறுமை காக்கணும், சகித்திருக்கணும், அல்லாஹ்வுடைய உதவியை தேடணும். அவருக்கு அந்த பொறுமை இல்லை. அம்பை எடுத்து உடனே என்ன செய்கிறார், உடனே தன்னுடைய கை நாடி ஒன்றை அப்படி அறுத்துறார். கை நாடி அறுத்த பிறகு என்ன ஆகும், ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு. நாடி அறுக்கப்பட்டு என்ன ஆகுது, நாடியில் தான் அங்கே எல்லாமே பாஞ்சிக்கிட்டு இருக்குது. நாடி அறுக்கப்பட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பித்த பிறகு அவ்வளோதான், அதே நிலையில் மரணிச்சிடறார். அடக்கம் செய்யப்பட்ட பிறகு துஃபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கனவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபியை காட்டுகிறான். அந்த சஹாபி பார்க்கும்போது நல்ல நிலையில் இருக்கார். கனவுல பார்க்கும் பொழுது ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறார். கனவுல இப்படி காட்டப்படுது. துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார், நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் பதில் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா என்னை நல்ல நிலையில் வச்சிருக்கிறான், நான் எதை விரும்புகிறேன் அதெல்லாம் கொடுத்துட்டான், நான் ரொம்ப சுகமா இருக்கேன் அப்படிங்கிறார். உடனே துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு கவனிக்கிறாங்க, அந்த சஹாபியுடைய கையில ரெண்டு கைகளும் போர்த்தப்பட்டு மூடப்பட்டிருக்கு. உங்களுடைய கையில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சஹாபி சொல்லுகிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பார்த்து சொல்லிவிட்டான், நீ வீணாக்கிய கையை நாம் சீராக்க மாட்டோம். அல்லாஹ் இப்படி என்னை சொல்லிவிட்டான். அதே நிலையில் அவர் சொல்லிவிட்டார். உடனே அந்த கனவு மறைக்கப்படுது.
இந்த கனவை பார்த்த பிறகு துஃபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அடுத்த நாள் வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து சொல்லுகிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து ஒரு கனவு கண்டேன். இந்த மாதிரி என்னோடு வந்தாரே, ஒரு ஹிஜ்ரத் செய்து வந்தாரே சஹாபி, அவர் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாரு. அவர் என்னுடைய கனவில் காட்டப்பட்டது. நான் அவரை பார்த்தேன், எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாரு. கை ஏன்பா இப்படி மூடி இருக்குன்னு கேட்டேன். அவர் சொல்லிட்டாரு, நான் தற்கொலை செய்து கொண்டு இப்படி கை நாடி அறுத்து கொண்டு செத்துட்டேன். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து சொல்லிட்டான், நீ வீணாக்கிய கையை நான் சீராக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, அல்லாஹ்வே அவருடைய கைகளுக்கு நீ மன்னிப்பு தந்து விடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் செய்து கொண்ட தற்கொலை விளைவு அளவிற்கு தண்டனை கொடுப்பான். ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிறாங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் இருந்த ஒருவர், அவருடைய உடலில் ஒரு கட்டி வந்துச்சு. கட்டி வந்தோடனே அந்த கட்டியோடைய வேதனை பொறுக்க முடியாம என்ன செய்துட்டார், உடனே கத்தி எடுத்து அதை ஒரு அறுத்துட்டாரு. அது ரத்தம் பொங்கி கொட்டிக்கொண்டே இருந்த நிலையில இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, அல்லாஹ் சொன்னான், என் அடியான் முந்திக் கொண்டான், அவசரப்பட்டு விட்டான், நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன், சொர்க்கத்தை தடை செய்து விட்டேன், அந்த அளவுக்குள்ள தண்டனை நிச்சயமா அவர் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இந்த மார்க்கம் ஜிஹாத் செய்த ஒரு சஹாபி விஷயத்திலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதற்குரிய தண்டனை தருவான் என்று சொல்லுகிறது. ஹிஜ்ரத் செய்த சஹாபி விஷயத்தில் அல்லாஹ் தண்டிப்பான் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ஹிஜ்ரத்தும் செய்யாமல் ஜிஹாத்தும் செய்யாமல் சர்வசாதாரணமா இந்த உலக வாழ்க்கையில் எதிர்கொள்ள பிரச்சனை விஷயத்துல தற்கொலை செய்து கொண்டு விட்டு அல்லாஹ் மன்னிப்பான்னு நம்ம சில சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிப்பான்ங்கிற விஷயத்திலே அவனுடைய அதிகார விஷயத்தில் நீங்கள் அவனுக்கு கட்டளை இடுகிறீர்களா? அவனுக்கு யாரும் கட்டளை இட முடியாது. அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லிவிட்டு அப்ப அந்த பாவத்தை செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லது அந்த மாதிரியான விஷயத்தில் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தானா, நீங்க செய்து கொள்ளுங்க நான் மன்னித்து விடுகிறேன்னு சொன்னானா? இன்னும் சிலர் என்ன, அவங்களுடைய மன அழுத்தம், மன கஷ்டம், வாழ்க்கையில் எதிர்கொள்ற பிரச்சனையில் அவங்க கடன் படுறது, அல்லது வேறு எவராவது திட்டாங்க, சபிச்சிட்டாங்க, அல்லது வேறு ஏதாவது அடிச்சுட்டாங்க. சில மாணவர்கள் அந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்வது, இந்த பக்கம் மனைவி வந்து கணவனை அடிச்சுட்டாங்க தற்கொலை செய்து கொள்வது, அல்லது வேறு விஷயத்தில் வந்து குடும்பம் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிச்சு, ஒரு பெரிய கடனில் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறக்காக தற்கொலை செய்து கொள்வது. இன்னொரு பக்கம் பெரிய கேவலத்தையும் கேவலம், பெரும் பாவத்திலையும் பெரும் பாவம், வட்டியை வாங்கி பெரும் பாவத்தையும் செய்துட்டு அதை தீர்க்க முடியாமல், அதில் வந்து விடுபட முடியாமல் அந்த தற்கொலை செய்கிற ஒரு பெரும் பாவத்தையும் செய்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தற்கொலை சம்பந்தமான ஆயத்து இறக்கிற இடத்துல வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் அப்படின்னு சொல்றான். உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் சொல்லிவிட்டு உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துடைய வேதனை சொல்லி அச்சுறுத்தல. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க ரஹீமாக அன்புள்ளவனாக இருக்கிறான். நீ எப்ப கொலை செய்து கொண்டீங்க? நீ ஒரு காரியத்தை செய்யும் போது கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றியே, அளவற்ற அருளானன்னு சொல்ற, நிகரற்ற அன்புடையவன் சொல்லிதானே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற. அப்பேற்பட்ட ரஹீமாக இருக்கக்கூடிய என்னிடம் நீ உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பிரச்சனைகள் இதையெல்லாம் என்னிடம் முறையிட்டு என்னிடம் மன்றாடி அதை தீர்த்து கொள்ள வேண்டியதானே? நீயே உன்னை நீயே கொலை செய்துக்கிற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் அல்லாஹ் நிம்மதி இருக்கிறது. நிம்மதி எப்படி இருக்கு? உங்களுக்கு நிம்மதி இல்லையா? உங்களுடைய கவலை வந்து உங்களை அழுத்துதா? உங்களுக்கு மன கஷ்டம், உங்களுக்கு வேதனை ரொம்ப வரவழைக்குதா? நீங்க உங்களால் தூங்க முடியாது, அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்க, அல்லாஹ்வை சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலை சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய அன்பை சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வை அதிக தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை அதிக திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய எல்லா சோதனைகளும் உங்களை விடுதலை செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட்டேன் என்று சொன்னதோடு அல்லாஹ் உங்களை விட்டு விடுவானா? சூரா அல்-அன்கபூத்துடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான், மனிதர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுவதனால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்களா? இல்லை, இவர்களையும் சோதித்திருக்கிறோம், இவர்களுக்கு முன்புள்ள எத்தனையோ பேரை சோதித்திருக்கிறோம். அல்லாஹ் உண்மையாளன் யார், பொய்யன் யார் என்று பிரித்து காட்டுகிறான், சோதிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சிந்தித்து பாருங்க. சூரத்துல் பக்ராவில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 155, 156, 157 இந்த 3 ஆயத்துகளில் சொல்லுகிறான், உங்களை ஓரளவு அச்சத்தால், பயத்தால் நிச்சயமா உங்களை சோதிப்போம், பசியால் சோதிப்போம், உங்களுடைய பொருள்களுடைய இழப்பு, நீங்க நஷ்டம் அடைவீங்க, நீங்க ஒரு வியாபாரம் செய்தால் அதில் நஷ்டம் அடைவீங்க, அதை கொண்டு சோதிப்போம். உங்களுடைய உயிர் இதுல நீங்க நஷ்டம் அடைவீங்க. உங்களுக்கு மிக பிரியமான ஒருத்தர் இருப்பார், அவர் இறந்துடுவார். உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், உங்களுடைய தாயாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவர் இறந்து விடுவார். இந்த நஷ்டத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். உங்களுடைய விளைச்சல், நீங்கள் எதை அறுவடை செய்கிற உங்களுடைய லாபங்கள், இதை கொண்டு நிச்சயம் அந்த இழப்பை கொண்டு சோதிப்போம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், பொறுமையாளருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். சகித்து கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா?
அவர் தங்களுடைய துன்ப நேரங்களிலே பிரச்சனை அந்த சோதனை நேரத்தில் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுக்காகத்தான் இருக்கோம். ஏன்னா அல்லாஹ் நம்மை படைச்சிருப்பது எதற்காக? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். என்னை வணங்குவதற்காக தவிர எதற்காக படைக்கலன்னு சொல்கிறோம். நாம் அல்லாஹுக்காகத்தான் இருக்கிறோம். நாளை அல்லாஹ்விட மீளக்கூடியவங்க, அல்லாஹ்விட திரும்பக்கூடியவர்கள். இப்போ இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பொருட்டா? இந்த வாழ்க்கைனா என்ன நினைச்சோம் சிந்தித்துப்பா. இந்த தற்கொலை செய்தவர்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமே புரியாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த தற்கொலை எண்ணத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையே புரியாதவர்களாக இருக்கிறாங்க. வாழ்க்கை அல்லாஹ் எதற்காக படைச்சாங்கிறது புரியாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தபாரக் எடுத்து படித்து பாருங்க. 2வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உங்களில் மிக அழகான அஹ்ஸன அமலா, மிக அழகான மிக தூய்மையான செயலை செய்யக்கூடிய அமலை செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இப்போ நீங்க படைக்கப்பட்டிருப்பது உங்களுடைய நல்ல அமல்களை கணிப்பதற்காக. நீ அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து அது ஆரம்பிக்குது, மற்ற காரியங்களை செய்வதை கொண்டு அது வளருது. இந்த நேரத்தில் இதை பற்றி ஒரு கணிப்பை செய்வதற்காக, இதில் சோதனை செய்வதற்காக தான் இங்கே நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதில் நிரந்தரம் என்பது இங்கே இல்லவே இல்லை. நாளைக்கு உங்களுக்கு மறுமையில் தான் இருக்குது. மூமினானவர்களுக்கு மறுமை தான் நிச்சயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு மூமினுக்கு ஒரு சிறைச்சாலை, ஒரு ஜெயில், ஒரு நெருக்கடி, சந்தேகமே இல்லை. மூமின்கள் காஃபிர்களை விட, மற்ற சமுதாய மக்களை விட, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை விட அதிகமான சோதனைக்கு இங்கே ஆளாக மாட்டாங்க. என்ன? அல்லாஹ் ஈமான் கொள்ளாதவர்கள் அதிகமான சோதனைக்கு ஆளாக மாட்டார்கள். அவர் அதிகபட்சமாக சோதிக்கப்படும் பொழுது உடனே அவர்களுக்கு இந்த உலகத்தில் பெரிய அளவில் ஒரு தண்டனை மரணமாகும். அவ்வளவுதான், மரணம் தான் வரும், அவ்வளவுதான். மற்றபடி உயிர் வாழ்கிற நேரத்திலே பல நெருக்கடிகளை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பது யாருன்னு கேட்டால் ஒரு மூமினை சோதிப்பான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவனை சோதிப்பான், அதிகமாக சோதிப்பான் அவன். இப்போ அந்த நேரத்திலே அவன் என்ன செய்ய வேண்டும்? அதில் பொறுமை காக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு ஹதீஸில், இது புகாரியில் பதிவு செய்யப்படுது, அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறாங்க, ஒரு மூமினை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹதீஸை. ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன், அவனை பார்க்கும் பொழுது எனக்கு அவனுடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் ஆச்சரியமாக எனக்கு இருக்கிறது என்று சொல்றாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறாங்க, அவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், அவனுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டால், அவனுக்கு ஒரு சில துன்பங்கள் ஏற்பட்டால், அவன் அல்லாஹ்விற்காக பொறுமை காக்கிறான், சகித்துக் கொள்கிறான். அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுது. என்ன? அது அவனுக்கு நன்மையாயிடுச்சு. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால், அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால், அவன் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பூரிப்பை அடைஞ்சால் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுகிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மிகப்பெரிய. அடுத்த ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்றாங்க, ஒரு மூமியனை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சிந்தித்து ஒரு மூமியினுடைய நிலை இப்படிதான் இருக்கணும். மூமின்னா என்ன? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவனுடைய இலக்கணம் என்னன்னு கேட்டா, அவனுக்கு வருகிற சோதனைகளின் போதெல்லாம் அவன் பொறுமை காக்கணும். இது அல்லாஹ்வோட அவன் நன்மை அடைஞ்சிருவான். அதை கொண்டு அவனுக்கு வருகிற வேதனைகள் இந்த மாதிரி அவன் பொறுமை காக்கிறான். அடுத்து அல்லாஹ்விடம் இருந்து அவன் பல அருளை பல நன்மைகளை சந்திக்கும் பொழுது, அல்லாஹ்விடம் பல ரஹமத்தை பெறுகிற நேரத்தில் அல்லாஹ்விற்கு அவன் நன்றி சொல்லுகிறான். இது அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. அல்லாஹ் எல்லா விதத்திலும் அவனுக்கு போதுமானவனாக ஆக்கி விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறான். சிந்தித்து பாருங்க. அப்போ ஒரு மூமினுடைய இப்படி இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அல்லாஹ் இந்த ஆயத்துல வல தக்துலு அன்ஃபுஸக்கும் அப்படிங்கிற ஆயத்தை சொல்லிட்டு அடுத்த வரியிலே இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா என்று சொல்லுகிறானே, இதுல பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிக்க அன்புடையவனா இருக்கிறான். ஒரு பக்கம் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விடுதலை செய்து உங்களுக்கு ரஹமத்தை செய்வான், உங்கள் மீது அன்பு காட்டுவான். இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகளை சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களே, இதுல பொறுமை காக்குறீங்க பாருங்க, இதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க பாருங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்க பொறுமை காத்ததற்காக உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்பேற்பட்ட கருணையாளன், எப்பேற்பட்ட அன்பாளன் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிற ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி பதிவு செய்யறாங்க. ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்கள்ங்கிற அந்த பாடத்துல ஆரம்பமாக இமாம் திர்மிதி பதிவு செய்கிற 2 ஹதீஸ் இது சம்பந்தமா தான். முதல்ல இந்த 2 ஹதீஸை போட்ட பிறகு மற்ற ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் பதிவு செய்யறாங்க இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹு அக்பர். அந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, முதல் ஹதீஸ் இது, அதை பதிவு செய்யறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறாங்க, முள் குத்தினாலும் அல்ல அந்த முள் குத்துவதை விடவோ அதை விட கொஞ்சம் அதிகபட்சமான வேதனையோ கவலையோ
அதை பற்றி அதிகபட்சமான ஒரு வழியோ ஒரு மூமினுக்கு ஏற்படும் பொழுது அதில் அவன் பொறுமை காக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒரு தர்ஜாவை, ஒரு மதிப்பை, ஒரு அந்தஸ்தை, ஒரு பதவியை உயர்த்தி விட்டு அடுத்ததாக அவனுடைய தவறை மன்னித்து விடுகிறான். முள் குத்தினாலும் ஒரு மூமினுக்கு ஒரு முள் குத்தினாலும் அவனுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாகி விடுகிறது. உங்களுடைய சோதனைகள் போது நீங்கள் காக்கிற பொறுமை, நீங்கள் பிரச்சனைகள் போது நீங்கள் காக்கிற பொறுமை உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம். உங்களுடைய பாவங்கள் அந்த நேரத்தில் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிற என்பதிலே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த பிரச்சனைகள் கொடுத்த நேரத்தில் ஒரு பக்கம் அதற்காக முதல் முறையிட்டு அல்லாஹ்விடம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நீங்கள் துஆ செய்வதோடு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய, அல்லாஹ்வே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சோதனை கொடுத்து நான் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் நீ மன்னித்து கொண்டிருக்கிற அல்லாஹ், நீ எப்பேற்பட்ட கருணையாளன் என்று சொல்லுங்க. அல்லாஹ்வோட துஆ இப்படி செய்யும். சுப்ஹானல்லாஹ். அதே ஹதீஸ்ல அடுத்த ஹதீஸ்ல இமாம் திர்மிதி பதிவு செய்றாங்க. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, ஒரு மூமினுக்கு அவன் கவலைப்பட்டால், அவன் வேதனைப்பட்டால், அவனுக்கு ஒரு நிரந்தரமான நோய் உண்டாகிவிட்டால், அல்லது அவன் காரணமின்றியே கவலைப்பட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த விஷயத்தில் அவன் பொறுமை காத்தால் அவனுடைய தீமைகளுக்கு, அவனுடைய பாவங்களுக்கு அதை பரிகாரமாக ஆக்கி விடுகிறான். கவலைப்பட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் இப்பேற்பட்ட கிருபையால ஒரு மூமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன், ஈமான் கொண்டவன், கவலைப்பட்டால் கூட அவன் எதிர்கொள்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் கவலை அடைஞ்ச அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவனுடைய பாவங்களை சில கழிச்சிட்டான், பாவங்களை இல்லாமல் ஆக்கி விட்டான். கவலைப்பட்டால், நிரந்தரமான நோய் இருந்தா, சிலர் இந்த நிரந்தரமான நோய் இருக்கிற இடத்துல சர்வசாதாரணம் சொல்லுவாங்க, இந்த நோயில் அவதிப்படுறத விட இங்கே ஏதோ குத்தி கொலை செய்துக்கலாம், இல்லை விஷத்தை குடி செத்தரலாம் போல இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் நிரந்தரமான நோய் உள்ளவர்களாக இருந்தால், அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, அதில் பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். அந்த நிரந்தரமான நோய் உங்களுக்கு இருக்கும் நிலை வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நீங்கள் பொறுமை காத்ததற்காக, நீங்கள் கவலைப்படுகிறேன் அதற்கும் சேர்த்து மன்னிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ஹதீஸ்ல சொல்லுகிற ரசூலுடைய நுட்பமான வார்த்தை கவனிங்க. ஒரு மூமின் கவலைப்படும் பொழுது அவன் காரணமே இல்லாமல் அவனாகவே கற்பனை செய்து கொண்டு ஒரு கவலை விஷயத்தில் இருந்தால் கூட அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவன் பொறுமை காத்தால் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இப்பேற்பட்ட கிருபையாளன் பாருங்க. இப்போ அல்லாஹ் மீது நம்பிக்கை வரணும், அல்லாஹ்வுடைய விதியின் மீது நம்பிக்கை வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விதி விஷயத்தை பேசுகிற இடங்களில் சொல்லுகிறான், இந்த பூமியிலோ அல்லது சொந்தமாக உங்களிடமோ ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல், அவருடைய பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் எழுதப்படாமல் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், நீங்கள் உங்களிடமிருந்து தப்பிப்போன தவறிப்போன ஒரு விஷயத்தை பற்றி கவலை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நீங்கள் பூரிச்சு கர்வம் அடையாமல் இருப்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறான். அப்போ நமக்கு ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு கவலை வந்துச்சு, ஒரு பிரச்சனையை நாம் சந்திச்சிருக்கோம்னு கேட்டால் உடனடியாக அடுத்து நமக்கு என்ன வரும்னு கேட்டால் அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்ன வரணும். ஆகவேதான் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தின் போது, ஒவ்வொரு கவலையின் போது இல்லை, ஒரு மரண செய்தி கேட்டால் கூட நம்ம என்ன சொல்கிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருவன் இந்த வாசகத்துக்கு அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கான், நிச்சயமா அல்லாஹுக்காகவே நம்ம இருக்கக்கூடியவங்க, நாளை அல்லாஹ்விடமே போகக்கூடியவங்க, இந்த வாசத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிட்டாலே போதும், நிச்சயமா அல்லாஹ் மீது உள்ள அவருடைய உறுதியான நம்பிக்கை எந்த நேரத்தில் ஆட்டம் காணவே காணாது. அவன் இந்த மாதிரியான தற்கொலையின் போன்ற பெரிய பாவமான ஒரு காரியத்தின் பக்கம் நெருங்கவே மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தற்கொலை ஒரு பெரும் பாவமாக நாம் கருதுவதோடு இன்னொரு பக்கம் அவருடைய விளைவையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இம்மையிலும் நாம் நஷ்டத்தை அடைகிறோம். நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளின் போது இந்த தற்கொலை ஒரு முடிவாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விதி விஷயத்தில் நாம் விளையாடியவர்களாக ஆகிறோம். நாம் அவசரப்பட்டு விட்டோம் என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு இங்கே நஷ்டம், இன்னொரு பக்கம் நாம் என்னென்ன நன்மையான காரியங்களை செய்து கொண்டு அல்லாஹ்வோட ஒரு நல்ல மதிப்படைந்து அல்லாஹ்வோட நேரடியாக சொர்க்கத்தை போகக்கூடிய மக்களாக ஆகுவோம் என்று நம்பிக்கொண்டிருந்த நிலையில் இருந்தோமோ, இந்த விஷயத்திலே ஒரு பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற நிலையில் உயிரை பாருங்கள். ஒருவர் இறக்கிற நேரத்தில் அவருக்கு களிமா சொல்லி கொடுத்து அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து ஷஹாதாவை சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் அவருடைய உயிர் பிரிகிறது பார், அல்லாஹ் அவருக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒருவர் பெரிய ஒரு கவலையோடு மன அழுத்தத்தோடு தான் செய்கிறது என்ன என்பதை கூட விளங்காம, அது செய்யலாமா வேண்டாமா என்பதை கூட விளங்காம, அது செய்கிற காரியம் மார்க்கத்தில் ஹலாலா ஹராமாங்கிறது கூட விளங்காம ஒரு பெரிய தற்கொலைங்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டு ஒரு நரகவாசி ஆகிறாருங்கிட்ட அவருடைய துர்பாக்கிய நிலை நினைச்சு பாருங்க. அந்த துர்பாக்கியம் நமக்கு வேண்டுமா?
சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பெரும்பாவத்தை விட்டு நம்மை விலக்கி வைக்கட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவிடம் இதற்காக உதவி கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைகள் எல்லா விஷயத்திலும் நிச்சயமாக மூமின்களை கைவிடுவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் எந்த மூமின் நிச்சயமாக நம்பிக்கை வைத்து அவனிடம் ஆதரவு வைத்தவனாக இருக்கிறானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் மிகைப்படுத்தக்கூடியவனாக, அல்லாஹ் அவனுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவனாக, அவனுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியவனாக, அவனுடைய எல்லா விஷயத்திலும் அவனுக்கு உதவக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகுதான் இன்பம், நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகுதான் இன்பம். அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. நீங்கள் எந்த துன்பத்தை அந்த நொடியில இந்த நேரத்தில் சந்திக்கிறீர்களோ அந்த நேரத்தில் அந்த துன்பத்திற்கு பிறகு உங்களுக்கு இன்பம் இருக்கிறது. நீங்கள் பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்பத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய கூலியை பெறுவதற்காக அதற்கு காத்து கொண்டிருந்தால் நீங்கள் பட்ட துன்பத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இது விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தருகிறான், வமை யஃஅல் ஸாலிக உதுவானல் ஸுல்மன் ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரா, நிச்சயமாக நரகத்தில் அவனை சேர்த்து விடுவோம். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், உங்களுக்கு விலக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால், அந்த பாவ விஷயத்திலே அந்த பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் அல்லாஹ் உங்களுடைய சிறிய பாவங்களை எல்லாம் அதற்கு பரிகாரமாக ஆக்கி விடுகிறான். இந்த அடுத்த வசனத்தில் சொல்கிறான், எல்லாம் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் பெரிய கிருபையாளன். அவன் மீது ஆதரவு வைத்து அவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நம்முடைய மரணம் வரட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மைகரமான மரணத்தை அருள்வானாக. வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.